எங்களை சாகடிக்கவா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பயப்படாதிருங்கள், கர்த்தர் இன்று நமக்காக யுத்தம் பண்ணுவார். எங்களை சாகடிக்கவா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பயப்படாதிருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். வாசிப்போம். ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். வாக்கு மாறாத கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தா நிச்சயமா தருவாரு. வாக்கு மாறாத கர்த்தர். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சத்துருவானவன் வெண்கல கதவுக்குள்ள ஒளிப்பிடத்துக்குள்ள கொண்டு இருளுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான். இப்ப கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உங்க ஜெபத்தை கேட்டு உங்கள் மீது இரக்கம் பாராட்டி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு இறங்கி வந்தாரோ அப்படி உங்கள் கூக்குரலை கேட்டு அவர் இறங்கி வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நிச்சயமா உங்களுக்கு தருவார். வாக்கு மாறாத கர்த்தர். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சங்கீதம் 107 வசனம் 19-20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே காரியம் தான் வலியுறுத்தப்படுகிறது. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க. இருளுக்குள்ள இருக்கீங்களா? அந்த புதையலை தேடி இருளுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்களா? உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இது! அப்ப அந்தகாரத்துல கிடக்கும் பொழுது, நம்முடைய புதையலை தேடி நாம் அந்தகாரத்துக்குள் அலையும் பொழுது, நம்முடைய பொக்கிஷத்தை தேடி நாம் அலையும் பொழுது நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. ஏனென்றால் அது சத்துரு கொண்டு வந்திருக்கிற பயங்கரமான இருள். அந்த இருளில் கிடக்கிற நேரத்துல ஒளியாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அந்த இக்கட்டுக்கு நீங்களாக்கி உங்களை ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்புகிற வார்த்தை ஒரு நாளும் வீணாய் திரும்பாது. அவர் நினைத்ததை அது நிறைவேற்றி விட்டுத்தான் திரும்பும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோமே. அப்ப நீங்க இஸ்ரவேலா இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் ஏன் இதை அனுமதிக்கிறார்? இந்த துன்பத்தை, இந்த துயரத்தை, இந்த உபத்திரவத்தை ஏன் அவர் அனுமதிக்கிறார்? யாத்ராகமம் 14 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்க, பார்வோன் சொல்லி அனுப்புறான், எப்பா நீங்க போய் தொலைங்கப்பா, எல்லாம் உங்களுக்கு என்ன பொண்ணு வெள்ளி வேணுமா நான் தாரேன், எங்க ஊரை விட்டு நீங்க போனா போதும் அப்படின்னு பயந்து. ஏன்னா அவ்வளவு உபத்திரவம் பார்வோனுக்கு வந்துட்டு, இந்த ஜனங்கள் நிமித்தமாக தான் எனக்கு உபத்திரம் வருது, இந்த ஜனங்கள் நான் விரட்டி விட்டுறேன் அப்படின்னு மனமுவந்து பொன்னும் வெள்ளியும் பணமும் கொடுத்து அனுப்பி வழி அனுப்பி விடுற பார்வோன் திரும்ப விரட்டிட்டு வரான்.
இப்ப இந்த மக்களுக்கு குழப்பம். ஏன்னா இந்த பார்வோன் தானே சொன்னா நான் உங்களை விட்டுட்டேன்னு சொல்லி திரும்ப கொல்றதுக்கு விரட்டிட்டு வாரானே அப்படின்னு மிகவும் பயந்தார்கள். அப்படிதான் எழுதியிருக்கு, மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க எப்ப பயப்படுறீங்களோ அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இதைத்தான் கதறி கதறி சொல்லித்தாரேன். ஆமா, எப்ப பயம் வருதோ உங்களுக்கு நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். பாருங்க, முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க அந்த ஜனங்கள். பக்கத்துல நெருங்கி சத்துரு வந்துகிட்டு இருக்கான், கர்த்தர்ட்ட இருந்து பதில் வரல. இப்ப உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க, அப்படியே பல்ட்டி அடிக்காங்க. பாருங்க, இன்னைக்கும் அதான் நடக்கு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க, பதில் வரலன்னா பல்ட்டி அடிச்சிருவாங்க. என்ன பல்ட்டி அடிக்காங்க? நேரா ஊழியக்காரனை நோக்கி பல்ட்டி அடிச்சிட்டாங்க. எப்படி பல்ட்டி? அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். எப்படி கேட்காங்க பாருங்க. இப்போ மோசையா நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு, இவங்கதான் கர்த்தரை நோக்கி கதறினாங்க, கூக்குரலிட்டாங்க. அதெல்லாம் வசனம் இருக்கு. தேவ ஜனமே, அவர்கள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள். அந்த கதறலை கேட்டு கர்த்தர் மோசையை அனுப்பி வச்சார். இங்க ஜனங்கள் இப்ப மோசையிட்ட சொல்றாங்க, நானா கேட்டேன் வரணும்னு, நானா இயேசு வேணும்னு கேட்டேன், நான் பாட்டுக்கு இருந்தேன் என் வேலையை பார்த்துக்கிட்டு, அவரா என்னை ரட்சித்தாரு, அவரா என்னை அழைத்தாரு, தெருல விட்டுட்டாரே அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் கதறாங்க. மோசையிட்ட சண்டைக்கு வராங்க. எகிப்துல பிரேத குழி இல்லைன்னு இங்க கொண்டு வந்த, நான் ஏற்கனவே இருந்த இடத்துல எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறத இங்க கூட்டு வந்து நீ கொள்ள வந்த, கொல்றதுக்கா என்னை ரட்சித்தீர் அப்படின்னு கர்த்தரை நோக்கி இப்போ கேட்காம, ஏன்னா கர்த்தரை நோக்கி கேட்க பயம். இப்ப நேரா ஊழியக்காரன் வராங்க மோசேட்ட வந்து கேக்குறாங்க, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று நாங்கள் சொன்னோம் அல்லவா? என்னைக்கு சொன்னான் இவன்? ஐயா எங்களை காப்பாத்துங்க, எங்களால முடியல, எங்க பாடு எங்க உபத்திரவம் எங்களால தாங்க முடியல, எங்களுக்காக ஜெபம் பண்ணு மோசே, மன்றாடு, கர்த்தர்ட்ட மன்றாடு, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறோம் மோசே, எங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு வந்துட்டு, இப்ப உபத்திரவம் மாறல, பிசாசு விரட்டி கொல்ல வாரான், ஜீவன் போக போகிறதுங்கிற பயத்துல மோசேயை நோக்கி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கு? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் இந்த ஜனங்கள் பல்ட்டி அடிக்கிறாங்க? அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இதனாலதான் பல்ட்டி அடிக்காங்க. நாங்க கேட்கல அப்படின்னு சொன்ன ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இங்க எழுதியிருக்கு தெளிவா. இங்க கர்த்தர் புறப்படுங்கள்னு சொல்லல, மோசே புறப்படுங்கள்னு சொல்லல. இங்க ஜனங்கள் கூக்குரலிட்டாங்க, எகிப்தியருடைய உபத்திரவம் எங்களால தாங்க முடியல, கர்த்தாவே யாரையாவது ஒரு ரட்சகரை அனுப்பி எங்களை காப்பாத்தும் அப்படின்னு அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். உங்க வேதனைகளை அறிந்த கர்த்தர், உங்கள் கஷ்டத்தை அறிந்த கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக ஒரு இரட்சகரை அனுப்பி இருக்கிறாரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை உங்கள் ஜீவனை பாதுகாக்க அனுப்பி இருக்கிறார். இப்பொழுதும் உங்களுக்கு ஒரு இரட்சகரை அனுப்புவார். உங்கள் கஷ்டத்திலிருந்து, உங்க பாடிலிருந்து உங்களை மீட்டெடுக்க பரிசுத்த ஆவி என்னும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட
ஒரு மனிதனை உங்களுக்காக அனுப்பி வைப்பார். அந்த மனிதன் உங்கள் காரியங்களை செய்யும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒரு ஆசீர்வாதமான வரத்தை பெற்ற மனிதனை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஆமா, அவனை அடிச்சு விரட்டி விடுவாங்க. எவ்வளவு வசனம் பார்த்திருக்கோம் நம்ம. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கத்தான் இந்த மனிதனை அனுப்பி இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துட்டு அந்த மனுஷனை அடிச்சு விரட்டுவோம். நான் ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொன்னேன். சிங்கம் வாயில எலும்பு மாட்டி சவைக்க முடியாம மரணப்படுக்கைக்கு போயிட்டு. இது லைவா உண்மையா நடந்தது. டிஸ்கவரி சேனல்ல இருக்கு. அது ஒரு ஷார்ட்ஸா எனக்கு அனுப்பி வச்சாங்க, நான் பார்த்தேன். ஆமா, அந்த வாயில இருக்கிற எலும்பை எடுக்க மருத்துவர் வராரு. அந்த மருத்துவர் அது கடிக்க போகுது, கடிக்க முடியாது, அதால கையை வச்சு அடிக்க போகுது. ஆமா, அந்த மருத்துவருக்கு தெரியும் இது வந்து 5 அறிவு உள்ளது, இதுக்கு தெரியாது நான் இதை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த மருத்துவர் அது மேல கோவப்படல. அதை தடவி கொடுத்து மயக்க ஊசி போட்டு அதுக்கு உண்டான வாயில எலும்பெல்லாம் எடுத்து மருந்து போட்டு அதை சுகப்படுத்தி மயக்கத்தை தெளிய வச்சு 1 நாள் 2 நாள் இல்ல 3 நாளா மயங்கி கிடக்கு. அவரே பயந்துட்டார், என்னடா தெரியாம மயக்க ஊசியை போட்டோமோ அப்படின்னு. 3 நாள் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு அது எந்திரிச்ச உடனே ஓன்னு அவரை தான் அடிக்க வருது. ஏன்னா மனுஷன் சுத்தி நிக்கானே நம்மளை அப்படி. அதனால போன்னு ஓடுது. இதுதான் இன்றைக்கு சில மனிதர்களுடைய நிலைமை. எல்லா மனிதனும் இல்லை. கர்த்தர் என்னை ரட்சிப்பதற்காக இவரை அனுப்பி இருக்கிறார் என்கிற அந்த நினைவு வராது. காரணம், நம்முடைய உபத்திரவம். பார்வோன் எதிரில் வந்து நிக்கிறான். நம்ம கர்த்தர்ட்ட கதர்ன கூக்குரட்டதை மறந்துடுவோம். மோசே கூட சண்டை போடுவோம். ஆனா மோசே எப்படிப்பட்டவர்? இவங்க எங்களோட சண்டைக்கு வராங்க, நாசமா போங்கடா அப்படின்னு விட்டுட்டு போக மாட்டார். வாசிங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். தன்னை கொல்லுவதற்கு வருகிற ஜனங்கள். மோசே, எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்க வந்து எங்களை புதைக்கி கொண்டு வந்திருக்க, இந்த கடற்கரையில கொண்டு புதைக்கிறதுக்கு சண்டைக்கு வராங்க, கொல்ல வராங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசுகிறார். ஜனங்கள்ட்ட சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த சும்மா இருப்பீர்கள் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிடுவாங்க நிறைய பேர். ஆமா, கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நாங்கள் யுத்தம் பண்ணணும், அதனால நாங்கள் ஜெபிக்க மாட்டோம், சபைக்கு வர மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம், ஆண்டவருக்கு உண்டான காரியம் செய்ய மாட்டோம். ஆண்டவர் சொல்லிட்டார் சும்மா இருங்கன்னு. அதனால எங்க வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் வேலையில நாங்கள் சும்மா இருப்போம். எங்க வேலையில சும்மா இருப்போமா? அதுல சும்மா இருக்க மாட்டோம். எங்க வேலையை நாங்கள் கரெக்டா பார்ப்போம். கர்த்தருடைய வேலையை அது சும்மா இருப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆண்டவர் சொல்லியிருக்கார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னது நீங்க சும்மா இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? பார்வன் கூட போய் நீ சண்டெல்லாம் போடாத, உன்னால முடியாது, அவனை அடிச்சிருவான், நீ சின்ன பிள்ளை, உனக்கு யுத்த பழக்கம் இல்லை, நீ வந்து செங்கலறுத்த ஆளு, நீ கூலி ஆளு, உனக்கு யுத்த வீரன் இல்லை. ஆனா எகிப்தியன் எல்லாம் யுத்த வீரன், உன்னை ஒரே அடியில அடிச்சு மலத்திடுவான். அதனால நீ சும்மா இரு, சண்டைக்கெல்லாம் போவாத, சும்மா இருக்கிற நேரத்துல ஜெபம் பண்ணு. ஆமா, அங்கங்க எழுதியிருக்குன்னு கேட்காதீங்க, அது மறைவானது. ஆமா, அவர் சும்மா இருந்தா நீ போய் மல்லு கட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. இப்போ சில நேரத்தில் எங்கள் சூடாவை பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைகிட்ட சண்டைக்கு போய் அடிக்க போவான். ஆமாம், எங்கள் அக்காவோட பேரனுங்க இருக்காங்க, பெரிய பசங்க, வாலிய பசங்க, ஸ்டான்லி, அவனை அடிக்க போவான். எங்கள் ராஜேஷ், எங்கள் அக்காவோட மருமகன் இருக்கான் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆளு, அவனை மல்லு கட்டுவான். நாங்கள் பிடிக்க வேண்டியிருக்கோம். அவனை அடிச்சு சும்மா இல்லை சூடா, சும்மா விட்டு இப்போ அடிச்சிடுறேன் பாரு. ராஜேஷ் வாங்கி ஒரு அரை கொடுத்து அடிச்சுவான், மலர்ந்துருவான் சூடா. ஆனா அவனுக்கு என்ன நம்பிக்கை? எங்க தாத்தா கூட இருக்கு, யாரும் எங்களை அடிக்க முடியாது. தேவ ஜனமே, கர்த்தர் எப்பொழுதும் நீங்க வெறுத்தா கூட உங்க கூட தான் இருப்பார். நீங்க வெறுத்து ஒதுக்குனாலும் அவர் உங்களை விட்டு போக மாட்டார், உங்க கூடயே இருப்பாரு. உங்களுக்காக ஒரு ரட்சகரை உருவாக்கி வச்சு, ரட்சகர்னா இயேசு கிறிஸ்து தான். ஆனா தமிழ்ல ரட்சகருக்கு நிறைய அர்த்தம் இருக்கு.
உங்களுக்காக ஜெபிப்பவர்கள், உங்களுக்காக போராடுகிறவர்கள், உங்களுக்காக பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள். ஏன்னா உங்களால முடியாது, நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. சோர்ந்து போன உங்களை கர்த்தரும் கைவிட மாட்டாரு, மோசேயும் கைவிட மாட்டார். மோசே அந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல பரிந்து பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிங்க, யாத்திராகமம் 14:15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். மோசேக்கு எல்லா பவரையும் கொடுத்திருக்காரு. அவ்வளவு பவர் கொடுத்துட்டாரு. முச்செடியில அவரை சந்திக்கும் போதே அவனுக்கு மோசேக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டாரு. இப்ப இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கதர்ல மோசையே குழம்பிட்டாரு. மோசையே, எனக்கு பவர் இருக்கா இல்லையா, நான் ஊழியக்காரன் தானா இல்லையா, நான் செபிச்சா கேக்குமா கேட்காதா அப்படின்னு இப்ப மோசைக்கே பயம் வந்துட்டு. ஆமா, அதனால மோசே கர்த்தர்ட்ட போய் கதறாரு, கர்த்தாவேன்னு. கர்த்தர் செவுட்டுல இருந்து அரை குட்டியால என்னத்துக்கு ஏண்ட வந்த, உனக்கு தான் பவர் இருக்குல்ல. ஐயோ அப்படியா, எனக்கு பவர் இருக்கா? இந்த ஜனங்கள் புலம்புல எனக்கு பவர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. மோசையை குழம்பி விட்டாங்க. இப்போ மோசை குழம்பி போய் கர்த்தர்ட்ட கேட்காரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போடா, போய் செங்கோலை நீட்டு, உனக்கு தான் பவர் நான் தந்திருக்கோம்ல, போ. தேவஜனமே, ஊழியக்காரனையே நம்ம குழப்பி விட்டுற கூடாது இல்லையா? சில நேரத்துல நானே திகச்சுருவேன் அப்படியே. ஆமா, உண்மை. மோசைக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். நான் ஜான் பிரதர் சில நேரத்தில் திகச்சு நின்றுவேன் அப்படியே. ஆண்டவரே என்ன செய்யன்னு தெரியலன்னா அவர் சொல்ல, இல்லை உனக்கு பவர் கொடுத்துருக்கோம்ல, உனக்கு பவர் கொடுத்துருக்கிறேன். உன் விசுவாச பிள்ளை கூட போராடுற பிசாசை கட்டி ஜெபிப்பதற்கு உனக்கு பவர் கொடுத்துருக்கிறேன். அந்த விசுவாச பிள்ளைகிட்ட சொல்லு, இங்க வா. ஏன்னா மோசே தன்னந்தனியா செய்ய முடியாது. இஸ்ரவேலர் ஜனங்கள் அவர் கூட இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா, எப்பொழுதும் அவர் கூட இருந்துகிட்டே இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் விலகுனா மோசைக்கு தாங்க முடியாது. அந்த ஜனங்கள் விலகும் போதெல்லாம் மோசைக்கு கோபம் வந்துடும், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம், யாத்திராகமம் எல்லாம் வீட்டுல வாசிங்க. ஆமா, இந்த யாத்திராகமம் ஃபுல்லா வீட்டுல வாசித்து பாருங்க. மோசைக்கு எப்ப கோபம் வரும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகும் போது மட்டும்தான் கோபம் வரும். மற்றபடி அந்த ஜனங்களை அடிச்சாலும் மோசை வாங்கிக்கிடுவார், அவங்க திட்டுனாலும் வாங்கிக்கிடுவார். ஆனா கர்த்தரை விட்டு இந்த ஜனங்கள் விலகுறாங்கன்னா வெளுத்து எடுத்து விடுவார். ஆமா, ஒருத்தனும் உயிரோட இருக்க கூடாது அப்படின்றார். அப்படிப்பட்ட மோசே, ஆண்டவர் மேல அவ்வளவு பக்தி வைராக்கியம். அப்படிப்பட்ட மோசேவே இவங்க குழப்பி விட்டாங்க. இப்போ குழப்பி என்ன செய்யன்னு தெரியாம ஆண்டவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணி நிக்கார். தேவஜனமே, என்ன நடந்தாலும் சரி நீங்க குழம்பவே குழம்பாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா தன் வாயால சொன்னார். என்ன சொன்னாரு? லூக்கா 9:62 வாசிங்க. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ கலப்பையில கை வச்சுட்ட நீ. ஆமா, புலி வாழை பிடிச்ச மாதிரிதான் இது. கலப்பையில கை வச்சுட்ட. கலப்பையில கை வச்ச பிறகு பின்னிட்டு திரும்பி பாராதே அப்படிங்கார். நீ கலப்பையில கைய வச்சுட்ட, இனிமே உழுதுகிட்டே போ. நிலம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை என்ன வந்தாலும் பரவாயில்ல. மாடு மக்கார் பண்ணுதா, உழவு கம்பு முறிஞ்சு போகிறதா, ஆமா நிலத்துல முள்ளும் கல்லும் இருக்கிறதா, கவலைப்படாத. நீ கலப்பையில கை வச்சுட்ட, ஏர் உழுது கொண்டே போ. ஒரு நாள் அந்த நிலம் உனக்கு பலன் கொடுக்கும். ஆமா, கலப்பையில கை வச்சாச்சு. நீ என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ, என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ, நீ கலப்பையில கை வைத்து விட்டாய். பின்னிட்டு திரும்பி பாராதே. பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. என்னைக்கு நீங்க பின்னிட்டு திரும்புறீங்களோ அன்னைக்கு தகுதியை நீங்க இழந்துருவீங்க, கர்த்தருடைய பாதுகாப்பை இழந்துருவீங்க. நீங்கன்னா நீங்களா? எவ்வளவு வசனம் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது
ஆண்டவர் கைவிடுவது 4 தலைமுறை. 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பாரு, ஆனா 4 தலைமுறையை கை விட்டுருவார். யாரால வருது? முன்னோர்களால் வருகிறது. இதெல்லாம் எவ்வளவு வசனம் நம்ம பார்த்திருப்போம். அப்ப நம்ம பண்ற தப்பு நம்முடைய சந்ததியை பாதிக்கிறது. தேவ ஜனமே, நம்முடைய சந்ததி பரிசுத்த சந்ததி, அது கர்த்தருக்குள்ளேயே வளரணும். நீங்க கர்த்தரை விட்டு விலகுனா பிசாசு சந்ததியை பிடிப்பான். இந்த ரகசியம் தெரியாம தான் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க பெருசா எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11, 13, 14 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க மறுக்கிறதோ, எதெல்லாம் உங்களை போராட்டத்தை கொண்டு வருகிறதோ, அது கூடயே சேர்ந்து போராடிக்கிட்டே கிடக்காம அது எல்லாவற்றையும் நஷ்டம், தூரப்போ நஷ்டம் என்று விட்டேன். நேற்று நாங்கள் இந்த தூத்துக்குடியில் புதுத்தெருன்னு ஒரு ஏரியா இருக்கு. நாங்கள் கொஞ்சம் வழி மாறி அதுக்குள்ளே போயிட்டோம். வாக்கிங் போயிட்டு வரும்போது அங்கே போகும்போது என் மனைவி சொல்கிற பெரிய பெரிய வீடாக இருக்க எல்லாம் அப்படின்னு. நான் சொன்னேன், எங்கள் தாத்தாக்கு இங்கேயும் வீடுகள் இருந்துச்சு, எப்போ வாயை வச்சுட்டு சும்மா இருங்கப்பா அப்படின்னு. ஏன்னா என் பிள்ளைகள்கிட்ட இன்றைக்கும் நாங்கள் போகிற தெருவுலலாம் இங்கேயும் நமக்கு வீடு இருக்குமா, இந்த ஸ்கூல் இருக்குது பற்றி அந்த அந்த ஸ்கூல் கிரவுண்டு அதெல்லாம் நம்ம இடம் தான். தாத்தா இதெல்லாம் எங்கள் தாத்தா எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. இந்த மேட்டுப்பட்டி இருக்குது பாரு, அங்கே இடம் இருந்துச்சு. திரேஸ்புரத்தில் இடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் நமக்கு இடம் இருக்குமா? இப்போ இருக்கா? இப்போ இல்லை, எல்லாம் கொடுத்துட்டாரு தாத்தா, இலவசமாக கொடுத்தாரு எல்லாருக்கும். வாய் மூடிட்டு சும்மா வாங்க. பெருமை பேச்சு பழைய பேச்ச பேசாதீங்க. எங்க மனசாட்சி, இப்ப நான் எங்க அக்கா எல்லாரையுமே எடுத்துக்கோங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். நான் அப்படி ஆயிட்டேன் இப்போ. ஆமா, நாங்க நினைச்சா நீ கேஸ் போடலாம். ஆமா, எல்லாத்துக்கு மேலேயும் கேஸ் போடலாம் நாங்க நினைச்சா. ஆமா, கேஸ் போட்டு எங்களால திரும்ப வாங்க முடியும். ஆமா, யாரும் எழுதி கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும், யாரும் கையெழுத்து போடல, அவங்களா எடுத்துக்கிட்டாங்க அந்தந்த இடத்த. ஆமா, தாத்தா பேர்ல தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் திரேசம்மா ஸ்கூலோட அந்த அந்த ஸ்கூலு, பழைய ஸ்கூலு தாத்தா பேர்ல தான் இருக்கு. ஆமா, இன்னும் பேர் மாறல. நான் தான் அவர் பேர்ல இருக்கிறேன், என் பேர் தான் எங்க தாத்தா பேரு. நான் நினைச்சா கேஸ் போட்டு உடனே வாங்கலாம். ஆமா, அவ்வளவு பெரிய இடத்த விட்டுட்டு செத்துக்கான இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க, அவ்வளவு பெரிய இடம். ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதினேன். இதெல்லாம் என் கூட பரலோகத்துக்கு வராது. இந்த சொத்து, சுகம், பணம் இதெல்லாம் என் கூட பரலோகத்துக்கு வருமானம் வராது. அன்றன்றுள்ள அப்பம். இன்னைக்கு என்ன தேவை அதை என் தேவன் தருவார். நாளைக்கு என்ன தேவை, நாளைய தினம் எனக்காக அது கவலைப்படும். அவற்றுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே. ஆம் தேவஜனமே, இந்த தாட்டு நமக்குள்ள வந்துட்டுனா எந்த துக்கமும் நம்மளை துக்கப்படுத்தாது. 2 நாளைக்கு முன்னால திக்கு திக்குன்னு இருந்துச்சு எனக்கு. ஆமா, என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஆமா, எல்லாம் பொருளாதாரம் தான். ஆனா கர்த்தர் அதுலயும் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருந்தார், இப்பவும் கொடுத்திருக்காரு. காசு இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, சந்தோஷ சமாதானம் உங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். ஏன்னா இதை பார்வோனை அனுப்புறதே கர்த்தர் தான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 17, 18 வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறேன். கர்த்தர் தான் கடினப்படுத்துறார். பார்வோனாலும் அவன் ரதங்கள், குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஃபைனல் எங்க இருக்கு? முடிவு இதுதான். நீங்க படுற உபத்திரவம் பிசாசு கொண்டு வரல, பிசாச அனுமதி கொடுத்தது கர்த்தர் தான். அவன் உங்களை எல்லா விதத்திலும் நொறுக்க அனுமதி கொடுத்தது கர்த்தர் தான். ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் மகிமைப்பட. எப்போ மகிமைப்படும்? கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
பாதியில விட்டுட்டு போடுறன்னு அப்படி ஆளே தேவையில்லைங்க. 20,000 பேர் 30,000 பேர் லட்சம் பேரை கூப்பிடல. கிதியோன் கூட நக்கி குடித்த 300 பேரை மட்டும் தான் கூட்டு போனாரு. ஆமா, நோவாவின் காலத்துல உலகத்தில இருந்து எல்லா மக்களையும் ரட்சிக்கல. 8 மனுஷன் தான் தூக்கிட்டு போனாரு. இந்த கடைசி காலத்திலையும் பிசாசத்தான் நினைச்சு எவனுமே ரட்சிக்கப்பட மாட்டான். விசுவாசத்தை விட்டு எல்லாம் விலகிடுவாங்க நினைக்கி. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் என்ன கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார். நீங்க முக்கியமான ஆளு. நீங்க எல்லாரும் போன்ற விசுவாசி அல்ல, நீங்க சீஷர். ஆமா, சீஷர்கள் என்ன செய்யணும்னு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். அவங்க எல்லாவற்றையும் வெறுத்து விட தயாரா இருக்கணும். ஆமா, விசுவாசி வேற. விசுவாசி நம்ம சுகபோகமா வாழலாம். ஆனா சீஷர்கள் எல்லாவற்றையும் வெறுத்து விட ஆயத்தமா இருக்கணும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க பிரசங்கத்துல கேட்டிருப்பீங்க, தேவ ஜனமே நீங்க சீஷர்கள். நீங்க சீஷர்களா இருந்தா எல்லாரிலும் மேன்மையானவர்களாக இருப்பீர்கள். தேவன் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். வீட்டில் வாசித்துக்கோங்க, யாத்திராகமம் 14, 19, 20 வாசித்துக்கோங்க, எப்படி இயேசு வந்து அந்த இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார் என்பதை. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமாக தேவன் உங்களை காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார், விடுதலையை தருவார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை தினம்தோறும் விதைத்து கொண்டு வருகிறோம் ஐயா. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்பா, இந்த அதிகாலை ஜபத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த கூகுள் மீட்ல, செல்போன்ல, கான்ஃபரன்ஸ் கால்களில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க. இந்த பிள்ளைகளின் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். பார்வோன் இடத்திலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றியது போல பிசாசின் தந்திரங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்க. உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பெருகச் செய்யுங்க, விசுவாசத்தில் ஸ்திரப்பட செய்யுங்க, தடைகளை மாற்றுங்க. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் உடைய பிள்ளைகளின் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகள் செய்கிற வேலை, தொழில், வருமானம் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் பெருகச் செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.